பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி வந்து பார்த்தோம்னா சக்தி சண்முகன்னு எல்லாருமே தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் சிவானியை இங்கே எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அவங்களும் அந்த சிசிடிவி கேமராவில் காட்டின மாதிரி ஹைவே ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே அந்த ரவுடி பசங்க சிவானி பாப்பா பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு போணுச்சு, ஆளியை காணுமே, என்னவா இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தேடி தேடி பார்த்தா சிவானி கிடைக்கவே இல்லை. இவளுக்கு பயம் வந்துடுது. கடைசியில் பார்த்தா சிவானி பாப்பா ஒரு அணில் குட்டியை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கதா இவங்க கண்டுபிடிச்சி சிவானியை மீண்டும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நல்ல வேடா, இந்த பாப்பா மட்டும் காணா போயிருந்துச்சுன்னு வச்சுக்கேன், தாஸ்க்கு பதில் சொல்லிக்கவே முடியாது அப்படின்னு இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போது சிவானி பாப்பா கேட்குறாங்க, ஏ தாத்தா அடிக்கடி தாசுன்னு சொல்கிறீங்களே, யார் இந்த தாசு அப்படின்னு கேட்க, பாப்பா உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கவே தேவையில்ல, புரியுதா? நீ இப்போ இருக்கிற மாதிரி சமத்து பொலியாக அழுவாமல் இங்கேயே இருந்தால் மட்டும் போதும், புரியுதா அப்படின்னு சொல்லுவோம். என்ன தாத்தா நான் கேட்ட சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சிவானி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாப்பா, நீ அமைதியாக இங்கேயே இரு போதும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இங்கே தாஸ் கால் பண்ணுறான். உடனே டேய் தாஸ் தான் கால் பண்ணுறான், பாப்பா இங்கே பார்த்துக்கு நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அப்போதைக்கு இந்த ரெண்டு பேருமே லைட்டாக கடிங் போகலாம் சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிவானி பாப்பா பொறுமையாக இருந்துச்சு. அவர் அப்படி என்னதான் ஃபோன் பேசுகிறாரு தனியாக போய் அப்படின்னு காதில் வாங்குறாங்க. அதில் தாஸ் வந்து டேய் அந்த பொண்ணை அங்கேயே வச்சுருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு கார் வரும், அந்த காரில் நான் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை ஏற்றி விட்டுருங்க, அதை ஏற்றி விட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். தாசு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லும்போது, டேய் நான் சொன்னது மட்டும் செய், அப்போ தான் பணம் கிடைக்கும், புரியுதா அப்படின்னு சொல்லவும், சரி தாசு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொன்ன மாதிரியே அந்த காரில் அந்த பொண்ணை அமுச்சிட்டுறோம், எப்போ தாசு பணம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு கேட்கவும், தாஸ் சொல்கிறான், நான் சொல்கிற மட்டும் செய்யுங்கடா, பணம் வந்தோடனே உங்களுக்குலாம் கொடுத்துருவேன் நான் அப்படின்னு சொல்லவும், இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. அப்பா இந்த பொண்ணை மட்டும் அந்த பசங்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னா தாஸ் நமக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துருவான், அந்த அமௌண்ட்டை வச்சு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு இவன் பேசிட்டு வரதை இங்கே சிவானி கேட்டுறாங்க. அப்படின்னா இவங்க வந்து உண்மையிலேயே கடத்தல்காரங்களா? அதனால தான் இவங்க வந்து நம்மளை கடத்தி வச்சுருக்காங்க போல, நாம் தான் தப்பு பண்ணிட்டோம், நாம் அம்மாவுடைய ஆளுங்கன்னு நினச்சி தானே நம்ம இது வரைக்கும் அமைதியாக இருந்தோம், ஆனால் இவங்க உண்மையான கடத்தல்காரங்களாக இருக்காங்களே, அப்போது தாஸ்னு யாரோ ஒருத்தன் தான் நம்மளை கடத்த சொல்லி இவங்க கடத்திருக்காங்க. ஆஹா, இப்போ நாம் இவங்கள்ட்ட தப்பிச்சே ஆகணுமே அப்படின்னு இங்கே சிவானி பாப்பா முடிவு பண்ணுறாங்க. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சிவானி அப்படியே பொறுமையாக எஸ்கேப் ஆகிடுறாங்க அங்கேருந்து. இங்கே இவனு வந்து டேய் என்ன அந்த பாப்பா அப்படின்னு கேட்க, டேய் அந்த பாப்பா அங்கே தான் உட்காந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. டேய் என்னடா, டேய் இந்த பாப்பா இங்கே போயிருக்காதா, திரும்பவும் அந்த அணில் கொஞ்சம் பார்த்துருக்கோம், அதை தேடி போயிருக்கும்டா, பயப்படாதீங்கடா, வாங்கடா தேடி பார்க்கலாம் அப்படின்னு இந்த ரவுடி பசங்க அந்த இதுக்குள்ளே தேடிட்டு இருக்கானுங்க. ஆனால் சிவானியும் அது உள்ள எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சி அந்த மில்லை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பொன்னி, சண்முகம், சக்தி, அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு அதே ஹைவேல பொறுமையாக பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அங்கங்கே நிப்பாட்டி ஒரு கடையாக போய் சிசிடிவி கேமரா காட்ட சொல்லி கெஞ்சி கூத்தாடி பார்க்குறாங்க, கார் எந்த பக்கம் போயிருக்குன்னு சொல்லிட்டு. கடைசியாக ஒரு சிசிடிவி கேமராவுக்கு அப்புறம் கார் எங்கே போச்சுன்னு தெரியலை. அப்போது இந்த சரௌண்டிங்குள்ளே தான் சிவன் பாப்பாவை எங்கேயோ வச்சுருக்கணும், இந்த சரௌண்டிங்குள்ளே பழைய குடவுனோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருக்கலாம், நாம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு இங்கே இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. இங்கே பவானி ஒரு கடத்துக்கு மேலே போய் சிவானிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு பவானி வீட்டு மாடிலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கனவுலாம் காட்டுறாங்க. அதெல்லாம் பவானிக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. பவானி பயங்கரமாக அழுகுறாங்க. உண்மையிலேயே சிவானி மட்டும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், நானும் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி இங்கே பவானி அழுவதை பார்த்து ஜெயா, சந்திரசேகர் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படியாவது சிவானியை கண்டுபிடிச்சி ஆகணும், சிவானி கிடைக்கலனா கண்டிப்பாக பவானி தான் பண்ணிப்பான்னு எல்லாருமே பயந்து போகிறாங்க. இங்கே சிவானி ஒரு வழியாக மில்லுக்கு வெளியில் வந்து அந்த ரோட்லேயே பொறுமையாக வராங்க. சிவானியால் நடக்க முடியல, கொஞ்சமாக பொறுமையாக ஓடி வந்துட்டுருக்காங்க. இங்கே ஓடி கரெக்டாக ஹைவே வந்து பிடிச்சிடுறாங்க சிவானி. ஹைவேக்கு வந்ததுக்கப்புறமும் ரெண்டு பக்கம் பார்க்குறாங்க, வெறும் காராக போயிட்டுருக்கு, யார்கிட்ட ஹெல்ப் இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சிவானி ஓரமாக வந்துட்டுருக்காங்க. இங்கே பொன்னியோட காரும் அந்த சைடு தான் போயிட்டுருக்கு. இங்கே ரவுடி பசங்க ஒரு வழியாக சிவானி மில்லில் இல்லை, நாம் கார் எடுத்துக்கிட்டு இந்த ரோட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லி காரில் வராங்க.
வரும்போது சிவானி ஓடுறதா பார்த்துறானுங்க. டேய் அங்கே பாரு அந்த பாப்பா ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன சொன்னீங்க அந்த பாப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பிடிங்க வாங்கடான்னு சொல்லிட்டு காரை கொண்டு போய் கிட்டக்க நிப்பாட்டிட்டு ஒரு 2 பேர் இறங்கி மட்டும் சிவானியை பிடிக்க ஓடுறாங்க. கரெக்டாக ஓடும்போது பொன்னி பார்த்துறாங்க. சக்தி அங்கே பாருங்க சிவானி அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு அவங்களும் காரில் வராங்க. காரை வந்து ஆப்போசிட் சைடில் நிப்பாட்டிட்டு அவங்களும் இறங்கி கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த ரவுடி பசங்க வந்து ஏ பாப்பா இவா எங்கே போகிற, உன்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டதும் பார்த்தியா எங்களுக்கு ஆட்டம் காட்டிட்டேன் அப்படின்னு தூக்கவும் டேய் விடுங்கடா என்னைய விடுங்கடா விடுங்கடான்னு சிவானி கத்துறாங்க. சக்தி சண்முகம் ஓடி வந்து அந்த ரவுடி பையனை அடிச்சுட்டு சிவானி தூக்குறாங்க. அவன் ஒருத்தனை அடிச்சு போட்டு தூக்கவும் காலில் அந்த 2 பேர் ஓடி வரானுங்க. உடனே இங்கே சக்தி சண்முகம் அப்புறம் சக்தியோட 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி 4 பேர் சேர்ந்து அந்த 3 பேரை பயங்கரமாக அடிக்கிறாங்க. இங்கே பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும்போது சிவானியை பொன்னி தூக்கிட்டு திரும்பவும் காருக்கே போயிடுறாங்க. காருக்கு போயிட்டு சிவானியை பார்த்து பொன்னி பயங்கரமாக அழுகுறாங்க, முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. சிவானி உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அத்தை எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா சிவானி, இதுக்கு தான் நீ எல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறது, வெளியே வந்தால் தானே இவ்வளோ பிரச்சனையுமே அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வழியாக அந்த 3 பேர்கிட்ட தாக்கு பிடிக்க முடியாமல் சக்தி சண்முகம்னு சொல்லி 4 பேர் அவங்களை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப்பும் ஆகிடுறாங்க. இங்கே இவனுங்க பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வரானுங்க. ஆனால் சக்தி சண்முகமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு காரை ஓட்டிக்கிட்டு வரும்போது இவனுங்க கரெக்டாக வந்து அந்த காரை மறித்து நிப்பாட்டிடுறாங்க. மறித்து நிப்பாட்டிட்டு இறங்கி சக்தி அந்த காரை அடிக்கிறதுக்கு ஓடி வரானுங்க. ஓடி வந்து திரும்பவும் இங்கே சக்தி சண்முகத்தை அடிச்சுட்டு சிவானியை தூக்கிட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்தோடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு அங்கேருந்து குழந்தை விட்டுட்டு தப்பிச்சா போதுன்னு ஓட ட்ரை பண்ணுறானுங்க. அப்படி ஓடும்போது போலீஸ் கரெக்டாக ஒருத்தனை மட்டும் பிடிச்சிடறாங்க. அந்த குண்டு பையனால் ஓட முடியல. ஸோ அவனை பிடிச்சிட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு எடுத்து வராங்க. இழுத்து வந்தோடனே சக்தி சண்முகம் அப்புறம் சிவானி பாப்பான்னு எல்லாருமே ஸ்டேஷன் வந்துடுறாங்க. ஸ்டேஷன் வந்த உடனே சக்தி கால் பண்ணி அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. உடனே இங்கே சந்திரசேகர் பவானி ஜெயா சிவானி கடிச்சிட்டாலாம் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துடுறாங்க. எங்கெங்கன்னு கேட்கும்போது சக்தி இப்போ தாம்மா கால் பண்ணான், ஸ்டேஷனில் இருக்கானா, சிவானி கடிச்சிட்டாலாம் எல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போனதும் சிவானியை பவானி தூக்கி வச்சு பயங்கரமாக கொஞ்சுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நிம்மதியாகுது. அப்போது இன்ஸ்பெக்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இல்லைங்க இந்த தேங்க்ஸ்லாம் உங்கள் குடும்பம் தான் சேரும், நாங்களும் தேடி தான் இருந்தோம், ஆனால் எங்களால் முடியாத உங்கள் வீட்டு ஆளுங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே சக்தி சண்முகம் பொன்னி இந்த 3 பேர் தான் போய் சிவானியை கண்டுபிடிச்சது தெரிய வருது. உடனே இங்கே பொன்னிக்கு எல்லாருமே தேங்க் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் சக்தி சண்முகம் சொல்லும்போது கூட பொன்னி மட்டும் மனசு வைக்காமல் இருந்தால் கண்டுபிடிச்சிக்க முடியாது, பொன்னி தான் எங்களையே அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்குமே பொன்னிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போது ஜெயா கேட்குறாங்க, யார் சார் என் பேச்சு கடத்தினது அப்படின்னு கேட்கும்போது இந்த குண்டு பையனை காட்டுறாங்க. ஜெயா ஓடி வந்து குண்டு பையனை பயங்கரமாக அடிக்கிறாங்க. யார் அவங்களை கடத்த சொன்னால் யாரா சொல்லலான்னு சொல்லிட்டு அப்போது இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, மேடம் நாங்கள் இன்னும் விசாரிச்சிட்டோம், விசாரித்ததில் தாஸ்னு யாரோ ஒருத்தன் தான் கடத்த சொல்லியிருக்கான், அவன் சொல்லி தான் அவங்க கடத்திருக்காங்க, ஆனால் அவன் நம்பர் இப்போது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, ஆள் அப்சண்ட் ஆகிட்டான். இப்போது நம்ம ஒரு தனிப்படை வச்சு அவனை தேட சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அவனுக்கு கிடைச்ச ஒன்று எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஆனால் இவங்க சொல்கிற வரைக்கும் இந்த தாஸுங்கிறவன் உங்கள் மாப்பிள்ளைக்கு ஏதோ எதிரி போல, ஸோ உங்கள் மாப்பிள்ளைக்கு பிடிக்காம தான் அவன், உங்கள் மாப்பிள்ளை ஏதோ அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்காரான், அந்த துரோகத்துக்காக தான் அவன் உங்கள் பேச்சை கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜெயா ஒன்று, என்ன சார் சொல்கிறீங்க, ஏன் மாப்பிள்ளையா, என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் சார், அவர் என்ன சார் துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்க, மேடம் இவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் சொல்லிட்டான், ஸோ இவன்கிட்ட வந்து அந்த தாஸுங்கிறவன் பேசும்போது அப்படி தான் பேசியிருக்கான், அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கும் என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கும் அவன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணை கடத்த சொல்லியிருக்காங்க, அதனால இவங்களுக்கு காசை வாங்கிட்டு கடத்திருக்காங்க, அவ்வளோதான் மேடம். ஸோ அந்த தாஸை நாங்கள் தேடிட்டு இருக்கோம், அவனை கண்டுபிடிச்சாதான் உங்கள் மாப்பிள்ளைக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக அவன் உங்கள் குழந்தைய கடத்தினான் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல இங்கே குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே சுந்தரத்து மேலே லைட்டு சந்தேகம் வருது. சரி எது எப்படி இருந்தா என்ன, அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு சிவானி கிடச்சிட்டா அது வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்லிட்டு எல்லாருமே குழந்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த விஷயம் சுந்தரத்துக்கும் தெரிய வருது. சுந்தரத்துக்கு தெரிஞ்ச உடனே சுந்தரம் செம்ம ஷாக்காக வராது. என்ன தாஸா, ஆஹா ஒருவேளை போலீஸ் தாஸை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா தாஸ் இல்லை உண்மையை சொல்லிடுவானே, இப்போ நாம் என்ன பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நாம் எப்படியாவது தாஸை கண்டுபிடிச்சாகணும், தாஸை கண்டுபிடிச்சி அவனுக்கு முதல்ல பணத்தை கொடுத்து அவனை அந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது செட்டில் பண்ணியாகணும், இல்லைனா நமக்கு தான் பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ அவனை எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே சுந்தரம் செம குழப்பத்தில் இருக்காங்க. பவானி சுந்தரத்தை பார்த்துட்டு, என்னங்க
குழந்தை தான் கிடச்சிருச்சு, இன்னும் ஏன் டென்ஷனில் இருக்கீங்க, நார்மலாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது சுந்தரத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இல்லை பவானி, இது மாதிரி இல்லை, நம்ம சிவானி யார் கடத்திருப்பா, அந்த தாஸ் யார், அவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பவானி அப்படின்னு சொல்ல. ஏங்க அவனுங்க தான் ஏதோ சொல்கிறானுங்கன்னா நீங்களே போய் அதை நம்பிட்டு இருக்கீங்க. போலீஸ் அவனை சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் யார் என்னன்னு நம்ம அப்பா பார்த்துப்போங்க, இப்போ ரிலாக்ஸாக இருங்க அப்படிங்கவும் சுந்தரம் சரி பவானின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே அவளுக்கு பயம் மட்டும் அதிகமாகுது.